வணக்கம். இன்னைக்கு நாளின் அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கான இன்டர்நேஷனல் டு இன்லைன் எபிசோட்குள்ள போயிடலாம். ம். ஃபர்ஸ்ட் நியூஸாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யூபி கவர்மெண்ட் வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த ட்ரெடிஷ்னலாக ரோடு போகிறதுக்கு பிட்டுமென் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலவையை பயன்படுத்துவாங்க. பிஐடியுஎம்இஎன் பிட்மென் பிட்டுமென் அப்படின்ற இந்த கலவையை யூஸ் பண்ணி தான் வந்து ரோட்ஸ் போடுவாங்க. இதுக்கு பதிலாக காங்கிரீட் பிளாக்ஸை யூஸ் பண்ணி ரோட்ஸ் அமைக்கலாம். இப்போ காங்கிரீட் பிளாக்ஸ்னால் இப்போ இந்த விட்டுமின் கலவை வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் க்ரூட் ஆயில் எடுக்கிறதுல நிறைய ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸ் பண்ணி கடைசியாக ஃபைனலாக கிடைக்கிறது தான் ஒரு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். அந்த காம்பவுண்டும் ப்ளஸ் மற்ற எக்ஸ்ட்ரா மிக்சர்ஸ் எல்லாம் போட்டு தான் இந்த ரோடு போகிறதுக்கான கலவை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கு ம். பதிலாக காங்கிரீட் பிளாக்னா இந்த இப்ப ரோடு போடுற கலவைன்னா, இந்த தாரா? அந்த தாரு ப்ளஸ் ஜல்லி எல்லாம் சேர்த்து அந்த பிட்டுமென் மிக்ஸ்ன்றது. ஓகே. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி காங்கிரீட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ம். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, 2047 அதாவது விக்சித் பாரத் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருப்பார் பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பேக்கே. என்ன விக்சித் பாரத் அப்படின்னா, விக்சித்னா டெவலப்மெண்ட் அப்படின்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்டில். பாரத் அப்படின்னா இந்தியா. ஸோ வளர்ச்சி அடைஞ்ச இந்தியா, அதாவது வல்லரசு நாடு 2047க்குள்ளார வல்லரசு நாடாக இந்தியாவை மாற்றணும் அப்படின்றது தான் வந்து பிஎம் வந்து அப்படி ஒரு 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 கோல் சொல்லியிருப்பார். அந்த கோல் ம். கூட ட்ராவல் பண்ணுற விதமாக தெலுங்கானா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2047க்குள்ளார 3 ட்ரில்லியன் எக்கானமியாக நாங்கள் எங்கள் ஸ்டேட்டை மாற்றியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நம்ம நம்ம நியூஸ் படிக்க ஆரம்பித்த இந்த 20+ டேஸாக வந்து தெலுங்கானாவை பற்றி இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்ச நியூஸ் பார்க்குறேன். ஸோ அந்த ஸ்டேட்டில் ரெகுலராக என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றதை நமக்கு அப் டு டேட் நம்ம தேடின வரைக்கும் இன்னைக்கு தான் இந்த தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. பட்டு எதன் அடிப்படையில் இல்லை என்ன பண்ண போகிறாங்க, அந்த அதானே. 3 ட்ரில்லியன் எக்கானமிக்கான ஸ்டெப்பு என்ன இதுவரை எடுத்திருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இதுக்கப்புறம் என்ன எடுக்கிறாங்கிறத பார்ப்போம். ஏன்னா இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவோட ஜிடிபியே வந்து பார்த்தீங்கன்னா 4 ட்ரில்லியன் தான். இப்போ இந்த ஒரு ம். ஸ்டேட் மட்டுமே நாங்கள் மட்டுமே 3 ட்ரில்லியன் அளவுக்கு வளருவோம். என்ன ம். 2047க்கு இந்தாண்ட ஒரு 5 வருஷம், 10, அந்த ஒரு 7, 17, 22 வருஷம் இருக்குது அப்ராக்சிமேட்டாக. இந்த 22 வருஷத்தில் வந்து நாங்கள் 3 ட்ரில்லியன் எக்கானமியாக மாறி இருப்போன்றது இந்தியாவோட ஜிடிபியில் 3/4 3/4% அது. ஸோ ம். எப்படி இவங்க கொண்டு வராங்க, என்ன ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க, என்ன ரோட் மேப் வச்சுருக்காங்கன்றத ஃப்யூச்சரில் ஒவ்வொன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டேட்டா ஃபேக்ட். ஏசியா பவர் இண்டெக்ஸ் 2025 அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, லோவி இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து இதை வந்து இந்த இண்டெக்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ம். எதை வச்சு எதன் அடிப்படையில் இந்த இண்டெக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆர்மி பவர் ஒரு நாட்டுடைய இராணுவ சக்தியை அடிப்படையாக வச்சு கேட்டகரைஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டு இன் ஏசியா ஏசியா பவர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 3வது இடத்த பிடிச்சிருக்கு. மேஜர் பவர் அப்படின்ற நேம் கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு. மொத்தம் 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. சூப்பர் பவர், அமெரிக்காவும் சைனாவும் சூப்பர் பவர் அப்படின்ற கேட்டகரியில் இருக்காங்க. நம்பர் 1 அமெரிக்கா, நம்பர் 2 சைனா. தேர்ட் பிளேஸில் இந்தியா இருக்காங்க மேஜர் பவர் அப்படின்ற இடத்துல. ஃபோர்த்து பிளேஸில் வந்து ரஷ்யாவும், ஃபிஃப்த்து பிளேஸில் ஜப்பானும் இருக்காங்க மிடில் பவர் அப்படின்ற ஏரியாவில். ஸோ இதோட பவர் இண்டெக்ஸில் டாப் 5ல பார்த்தீங்கன்னா மேஜர் பவர்ன்ற ஸ்டேட்டில் ஒரே ஒரு நாடு தான் இருக்குது. நம்ம மிடில் பவரும் இல்லை. ரஷ்யா ஜப்பான் ஆர்மியை விட நம்மளோட ஆர்மி ஸ்ட்ரென்த் அதிகம். பட் சைனா கூட கம்பீட் பண்ணுற அளவுக்கு இல்லை, நம்ம ஆர்மி ஸ்ட்ரென்த் அதை விட கம்மின்றதுனால சூப்பர் பவர்ன்றதுக்கும் மிடில் பவர்ன்றதுக்கும் நடுவில் மேஜர் பவர்ன்ற ஒரு பதவி கொடுத்து அந்த இண்டெக்ஸை நம்மள இந்தியா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ம். இப்ப ம் ரீசெண்ட் ரீசெண்டா நடந்த இது வார்ல, அதாவது சின்ன வார்,
இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல. சைனாவோட அந்த கருவிகள்லாம் ஒழுங்கா வேலை செய்யல பகல்காம் அட்டாக்ல அப்- பகல்காம் அட்டாக் தான், ஆபரேஷன் சிந்தூர்ல. அப்படின்னு தெரிய வந்தது உலகத்துக்கே. ம் ஸோ அப்ப என்ன டெக்னாலஜி வைஸ் அவங்க வச்சிருக்காங்கங்கிறது மட்டும்தான் பேரு, அதை வச்சு சொல்றாங்க. அதாவது இப்போ சில மிசைல்ஸ் லான்ச் பண்ண மிசைல்ஸ் வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகலை, ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மிசைல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனிஸில் நிறைய ஷேர் லாஸு. யார் யார் யாரெல்லாம் வந்து சைனாவில் இன்வெஸ்ட் பண்ணி அதெல்லாம் வாங்கியிருந்தாங்களோ எல்லாரும் டீல் போடுறவங்களாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. வாங்கினவங்களாம் ஏன்டா வாங்கணுன்ற ஸ்டேட்டில் இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம். பட் ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி பார்த்தோம், சைனா அவங்களோட 3வது ஏர்கிராஃப்ட் கேரியரை வந்து நேவியில் கமிஷன் பண்ணியிருந்தாங்க. சில எக்யூப்மெண்ட்ஸ் ஃபெயிலியர் மெத்தடுன்றதுனால எல்லாமே ஃபெயிலியர்னு சொல்லிட முடியாது. அவங்க சில டிபார்ட்மெண்ட்டை பர்டிகுலராக சில எக்யூப்மெண்ட்ஸை வந்து மோனோபோலி இருக்கலாம். நம்ம ஒரு சில மிசைல்ஸ் ஃபெயிலியர்ன்றதுனால கம்ப்ளீட்டாக சிஸ்டமே அப்படி தான் இருக்குன்ற முடிவுக்கு வர வேணாம். ஒரு இன்ஸ்டியூட் இப்போ நமக்கு தெரிஞ்சு இந்த தாட் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டியூட் ஒரு இண்டெக்ஸ் பவர் இண்டெக்ஸ் ஒரு இண்டெக்ஸை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா சும்மா அப்படியே எடுத்தவங்க ஒருத்தர் லான்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ டீசன்ட் ஸ்டடிக்கு அப்புறம் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் பிரகாரம் பார்த்தா நம்ம இவ்வளோ ஸ்ட்ரென்த்னா நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டா கூட அவங்களோட கம்பீட் பண்ணுறப்ப நம்ம ஸ்ட்ரென்த்து கம்மி தான் அப்படின்றது தான் ஃபேக்டாக இருக்கும். சிம்பிளாக சொன்னால் நம்மக்கிட்ட 2 ஏர்கிராஃப்ட் கேரியர் தான் இருக்குது. இப்போ அவங்ககிட்ட 3 இருக்குது. நேவியில் நமக்கு முன்னாடி இருக்காங்க. எல்லா ப்ராஸ்பெக்டும் பார்க்கணும். ஏர்கிராஃப்ட் கேரியர்னா ஏர்கிராஃப்ட் கேரியர்ன்றது இப்போ இந்த விமானம் தாங்கி கப்பல்னு சொல்லுவாங்கல்ல, அதில் ஜெட்ஸு ஜாஸ்தியா சொல்லுப்பா இருக்குமே. இல்லை 2 தான் இருக்கா? ஆமாம், நம்மகிட்ட 2 தான் இருக்குது. இப்போ ஏர்கிராஃப்ட் கேரியர்ன்றது ஒரு யானைப்படை மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நேவியில். ஏர்கிராஃப்ட் வச்சிருக்கிறது சில நாடுகள் தான் வச்சுருக்காங்க. ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்கிறது சில நாடுகள் கிட்ட தான். அதில் நம்ம 2 வச்சுருக்கோம். இப்போ தான் ரீசெண்டாக சைனா 3வது ஏர்கிராஃப்ட் கேரியரை கமிஷன் பண்ணாங்க. ஸோ நம்ம பில்ட் பண்ணிட்டு கூட இருக்கலாம். நம்ம அடுத்த ஏர்கிராஃப்ட் கேரியரை கட்டுமான பணிகள் கூட இருந்துட்டு இருக்கலாம், கட்டுமான பணிகளை இருக்கலாம். ஸோ ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் வேணும் அப்படின்னா அதுக்கு சப்ளிமெண்ட்ரியாக அதோட ப்ரொடெக்ஷனுக்காக வார்ஷிப்ஸ் இருக்கணும், சப்மரைன்ஸ் இருக்கணும், காட்ஷிப்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி சில கேட்டகரிக்கான பாதுகாப்பு வெசல்ஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏர்கிராஃப்ட் கேரியர் கொண்டு வருவாங்க. ஸோ ஏர்கிராஃப்ட் கேரியர் ஒரு தேர் மாதிரி ஒரு பெரிய விஷயம். நிறைய நாடுகள்கிட்ட கிடையாது. கடல் பரப்பு வச்சிருக்க நாடுகள்கிட்டயே நிறைய நாடுகள்கிட்ட ஏர்கிராஃப்ட் கேரியர் கிடையாது. விரல் விட்டு என்ற அளவுக்கான நாடுகள்கிட்ட மட்டும்தான் ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்குது. இன்றைக்கி சைனா நமக்கு முன்னாடி இருக்காங்க 3 ஏர்கிராஃப்ட் கேரியர் வச்சு. மேபி நமது 3வது கட்டுமான பணியில் கூட இருக்கலாம், இல்லை 3வது கட்டுமான ஸ்டார்ட்டே கூட பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக பண்ணுவாங்க, கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா ஃபோர்ஸும் நேவி, ஏரு, ஆர்மி 3த்தோட டோட்டல் வேல்யூ தான் நம்ம இண்டெக்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். ஆர்மி பவர்ன்ட்டா வெறும் லேண்ட் ஆர்மி ஆர்மி மட்டும் வராது. மிலிட்ரி பவர் அப்படின்னு டோட்டலாக 3 எந்த ஏரு, கிரவுண்டு, வாட்டர் 3த்தையும் சேர்த்து வர பவர் வச்சு தான் அவங்க கேல்குலேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப இப்போ நேவியில் அட்வான்டேஜ் கொடுத்துட்டாங்கல்ல. ஸோ இதன் பிரகாரம் எடுத்துருக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த நியூஸ் போவோம். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இப்போ வந்து ஒரு நாட்டுக்கு நீ டூரிஸ்டாக போகிற அப்படின்னா விசா தேவைப்படும் இல்லையா? இப்போ சில நாடுகளுக்கு விசா விசா இல்லாமல் போகக்கூடிய சில நாட்கள், இந்த வியட்நாம், தாய்லாந்து மாதிரி நாடுகளுக்கெல்லாம் விசா தேவையில்லை, டேரெக்டாக பாஸ்போர்ட் இருந்தால் போகலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் விசாவே இல்லாமல் டூரிசம் வந்து என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டாக்ஸ் வந்து 2 கவர்மெண்ட்ஸும் எடுக்கிறாங்க. ரஷ்யா டுடே இன்னைக்கு நிலவரப்படி ரஷ்யா ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் லேண்ட் மாஸ். அங்கே மக்கள் தொகை கம்மி, டெக் இருக்கு, மக்கள் தொகை ரொம்ப கம்மி. ஃபாரின் எஃப்டிஐ தான், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் அங்கே ஒரு டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு விதம். இந்தியன்ஸை அங்கே வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க, இங்கே வாங்க. அமெரிக்கா வந்து H1B விசாஸ், அதாவது
ஒர்க்கிங் விசாவில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஃபைனாக ஃபீஸாக வாங்குறப்ப அந்த ஒர்க்கர் நீங்கள் அமெரிக்காவுக்கு போகாமல் எங்கள் நாடுகளுக்கு வாங்கன்னு சொல்லி ரஷ்யாவும் கூப்பிட்டாங்க, கனடா கூப்பிட்டாங்க, கனடா கூப்பிட்டாங்க. பட் கனடாவை விட ரஷ்யா ஒருபடி இந்தியாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நாடு. அமெரிக்கா வந்து டேரிஃப் போட்டப்ப எங்கள் மார்க்கெட் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம், எங்கள் நாட்டில் வந்து சேல்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ரஷ்யா தான் கூப்பிட்டாங்க. ரஷ்யா தான் Su-57 ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டை இந்தியாவிலேயே வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்தியாவிலேயே ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு தேவைப்படுற எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுத்து அனுமதி கொடுத்தாங்க. ஸோ இப்போ இத்தனை விஷயத்த பண்ண ரஷ்யாவில் டூரிசத்தை வந்து வித்தவுட் விசா கொண்டு வந்துடுவாங்க சீக்கிரமாகவே. நீ டாக்ஸன் வந்திருக்கு, இதை அமுல்படுத்துறதுக்கு 2026 ஜூன் ஜூலைக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஒரு மிகப்பெரிய நாட்டுக்கு போகலாம், ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னா அந்த விசா ப்ராசஸ் இல்லாததுனால டக்குன்னு மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ ஃபிலிப்பைன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 நாள் விசாலாம் போயிட்டு வரலாம். நீ டூரிஸ்டமாக போகிற, 10 நாள் போகிற, ஒரு 5 நாள் அதெல்லாம் ஸ்டே பண்ணுற, திருப்பி வரணும், விசா தேவையில்லை. 14 நாளுக்கு மேலே அங்கே நீ போயிட்டு இருக்கணும் அப்படின்னா தான் உனக்கு விசா தேவை. அப்போ என்ன ஆகுது, மூவ்மெண்ட் ஃப்ரீயாக இருக்கவோ மக்கள் டக்கு டக்குன்னு போயிட்டு வருவாங்க. ஸோ இப்படி போயிட்டு வரப்ப அதான் மொபிலிட்டி ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா டெவலப்மெண்ட்டும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் டேக்அவே. அதுதான் டேக்அவே. ஸோ இந்த இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் டூரிசம் ஃப்ரீ, விசா ஃப்ரீ டூரிசம் அப்படின்றது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அமுல்படுத்தினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. கண்டிப்பாக இது எல்லா மக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட் மாஸ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கும். அவங்களுக்கும் இங்கேயே ஓப்பன் பண்ணி கொடுக்கும், நமக்கு அங்கேயே ஓப்பன் ஆகும். ஓகே, அடுத்த நியூஸுக்கு போகலாம். அதாவது இப்போ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆதாரில் ஃபோன் நம்பரை மாற்றணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இ சேவை மையம், கலெக்டர் ஆஃபீஸ், போஸ்ட் ஆஃபீஸ் இங்கெல்லாம் போனால் மாற்றிக்கலாம். ஃபோன் நம்பர் மாற்றுறதுக்காக போய் மாற்றணும்னு போனீங்கன்னா காலையில் 6 மணிக்கே போயிடணும். போயிட்டு 40 பேர் தான் ஒரு நாளைக்கு பண்ணுவாங்க. டோக்கன் வாங்கணும். உன் டோக்கனை கூப்பிட்றப்போ போய் நீ ஃபோன் நம்பர் மாற்றிட்டு வரணும். ஃபோன் நம்பர் அந்த மாற்றுற ப்ராசஸ் ஒரு 5 நிமிஷம் ப்ராசஸ். ஆனால் அதுக்கு நீ ஒரு நாளே ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் ஒரு நாளைக்கு 40 பேர் தான் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம இல்லைன்னா பண்ண முடியாது. நீ 7:30 மணிக்கு போயினா 40 பேர் அந்த டோக்கன் முடிஞ்சு போயிருக்கும். அப்போ நீ உன் டைம் எப்போ வரும்னு தெரியாது. சிலருக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடலாம், சிலருக்கு லேட் ஆகலாம். உன் டைம் எப்போ வரும்னு தெரியாது. அப்போ அந்த டைம் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும், சாப்பிடாம கொள்ளாமல் வெயிட் பண்ண தான் இருக்கும். அவங்க சாப்பிட போயிட்டாங்கன்னா நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவங்க எப்போ சாப்பிட்டு வருவான்னு உனக்கு தெரியாது. ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. இப்போ நீ ஆதார் அட்ரஸ் மாற்றுறது, ஃபோட்டோ மாற்றுறது, அப்டேட் பண்ணுறது வேற, மினிமமாக ஃபோன் நம்பர் மாற்றுறது கூட போய் அங்கே நிற்கிறதா இருந்துச்சு. இப்போ எனக்கு ஃபோன் நம்பர் மாற்றணும், என்னோட டைட் ஸ்கெட்யூலில் நான் போயிட்டு ஒரு நாள் இதுக்குன்னு போயிட்டு பேங்க்லலாம் ஃபோன் நம்பர் மாற்றிட்டு ஆதாரில் மாற்றிடலான்னு போனால் நீங்கள் காலைல 6 மணிக்கு வாங்கன்ட்டாங்க. எனக்கு வந்து இப்போ ஃபோன் நம்பரே மாற்ற வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் திருப்பி. நான் ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி போனேன். அப்புறம் எனக்கு வந்து பண்ண வேணாம், இது அப்படி பழைய நம்பரே இருக்கட்டும் அப்படின்ட்டு வந்துட்டேன். பட் இன்னைக்கு டிபார்ட்மெண்ட்டில் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பழைய நம்பரோட ஓடிபி இருந்துச்சுன்னா, இப்போ என் நம்பர் பழைய நம்பர் என்கிட்ட இருக்குது, நான் இப்போ நானே அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பழைய நம்பரை கொடுத்து ஓடிபி வந்து அந்த ஓடிபியை போட்டு புது நம்பரை போட்டுட்டு என்னோடய ஃபேஸை வந்து ஃபோட்டோ பிடிக்க கேட்பாங்க. ஆதாரில் இருக்கிறதும் நானும் ஒன்று தானா அப்படின்னு சொல்லி கேட்கும். என் ஃபேஸை நான் ஃபோட்டோ பிடிச்சேன் அப்படின்னா அத்தன்டிகேட் பண்ணிவிட்டு என் ஃபோன் நம்பர் நானே மேனுவலாக மாற்றிக்கலாம், எங்கேயும் போக தேவையில்லை. அப்போ இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அத்தனை பேர் அடைய தேவையில்லை. ஸோ தன்னோட ஆதாரில் இருக்க நம்பரை நம்மளே யூஸ் பண்ண, ஃபோன் நம்பரை நம்மளே மாற்றிக்கலாம் ஒரு சிம்பிள் ப்ராசஸ் மூலயமா. ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தானில் இப்போ ஒரு நாட்டிலையும் பல எம்பசிகள் இருக்கும் இல்லையா. ஒரு நாட்டுக்கோட எம்பசி இன்னொரு நாட்டில் இருக்கும், தூதரகம்னு சொல்லுவோம். அவங்க வந்து இந்த நாட்டில் நம்ம இந்தியாவிலேருந்து இப்போ ரஷ்யாவுக்கு போகிறாங்கன்னா ரஷ்யாவில் ஒரு தூதரகம் இருக்கும். அங்கே போகிற மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபஸ்ட்டு எம்பசியை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லை அந்த லோக்கல் போலீஸுக்கு தெரிஞ்சாலும் அவங்க வந்து இந்திய நாட்டோட பிரஜைன்றதுனால இந்தியன் எம்பசிக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. இங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருக்க மாதிரி அங்கே எம்பசி இந்தியன்ஸுக்காக. அந்த எம்பசியில் இந்தியன்ஸ்க்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க என்ன ஏதுன்னு பார்த்து அதுக்கான ஃபர்தர் மூவ்மெண்ட்டை கொண்டு போவாங்க.
பாகிஸ்தான்ல ஃபின்லாண்டோட எம்பசி வந்து நேத்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு எம்பசியை க்ளோஸ் பண்ணாங்கன்னா அந்த நாட்டு பிரஜைகளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு குரல் கொடுக்கறதுக்கோ விசாரிக்கிறதுக்கோ லீகலாக மூவ் பண்ணுறதுக்கான ஆட்கள் அங்கே யாரும் இல்லை அப்படின்னா அந்த சிட்டிசனுக்கான அந்த நபருக்கான பாதுகாப்பு அங்கே குறைவுன்னு தான் அர்த்தம். ஸோ எதாக இருந்தாலும் அவரே ஓனாக டீல் பண்ணும். தன்னோட நாடு கிடையாது, இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு தனக்கான உரிமைகளை கேட்கறது எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் தனிநபரும் ரொம்ப கஷ்டம். ஸோ இதனால் ஃபின்லாண்டுக்கு பாகிஸ்தானுக்கு ஃபின்லாண்ட்லேருந்து மேற்படி மக்கள் வருவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ பாகிஸ்தானில் ஃபின்லாண்டோட எம்பசியை ஃபின்லாண்ட் கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு நியூஸ். அடுத்து என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஆஃப் எமிரேட்ஸில் வந்து பார்த்தா அப்படின்னா அவங்க நாட்டுக்கு யாராச்சும் வராங்க அப்படின்னா அதுக்காக விசா அவங்க அந்த நாடு தானே கொடுக்கணும். எதுக்காக வராங்க, ஏன் வராங்கன்னெலாம் செக் பண்ணிவிட்டு விசாஸ் இஷ்யூ பண்ணுறது அந்தந்த நாட்டோட வேலை. இப்போ ஒர்க் விசா அப்படின்னா அமெரிக்காவில் இருக்க யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கம்பெனி வந்து அவங்களுக்காக வந்து ஓகே அவங்க இதுக்காக தான் வராங்கன்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதுதான் விசாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி யுனைடெட் நேஷன் ஆஃப் எமிரேட்ஸ் வந்து பாகிஸ்தான் நேஷனலுக்கு விசா கொடுக்கக்கூடாது, கொடுக்கறது இல்லை, கொடுக்கறத நிறுத்தி வச்சிட்டாங்க. எல்லாருக்கும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு. இப்போ வந்து ஒரு வெரிஃபைடு நபர், ஒரு ஆத்தன்டிகேட்டான ஒரு பிஸ்னஸோட ஓனர் அப்படின்னா அவங்களுக்கு மேபி கொடுக்கலாம். பட் இந்த மோஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக யாருக்கு இந்த மாதிரி மக்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லல, மோஸ்ட் அப்படின்னு போட்டாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவிலான மக்களுக்கு பாகிஸ்தானோட மக்களுக்கு வந்து யுனைடெட் நேஷன் ஆஃப் எமிரேட்ஸ்க்கு உள்ள வரத்துக்கான விசா வந்து கொடுக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சவுதி அரேபியாவில் நிறைய பேர் பாகிஸ்தான்லேருந்து உள்ளே வந்து அந்த நாட்டு சூழ்நிலையை வந்து ரொம்ப மோசமாக்குறாங்கன்றதுனால அவங்கள பேன் பண்ணாங்க, ரிட்டன் அனுப்பிச்சாங்க. இப்போ அமெரிக்காவில் இன்னொரு நாட்டோட இன்னொரு மத நம்பிக்கை கொண்ட ஆட்களை வந்து வெளியேற்றுறாங்க. இத்தாலியில் அவங்க நாட்டு பிரஜைகளை தவிர மற்ற நாட்டு பிரஜைகளை வெளியேற்றுவாங்க இல்லையா, இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லீகலாக உள்ளே வந்தவங்களை லீகலாக உள்ளே வந்திருந்தாலுமே அந்த நாட்டுக்கு பிரச்சனையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களும் வெளியேற்றிடுவாங்க. மேபி நாடு கடத்துறது அது நாடு தண்டனையாது, நாட்டை விட்டு வெளியேற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து சவுதி அரேபியா பாகிஸ்தானோட சிட்டிசன்ஸை வந்து அவங்க நாட்டை விட்டு வெளியேற்றிட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த நாட்டு சூழ்நிலையை வந்து ரொம்ப மோசமாக்குறாங்க அப்படின்னு ஒரு காரணத்தினால. ஸோ அதன் தொடர்ச்சியாக இப்போ ஃபின்லாண்டு எம்பசி க்ளோஸ் பண்ணது, யுஏஇ வந்து விசாஸ் மோஸ்ட் ஆஃப் தி பாகிஸ்தான் நேஷனல்ஸ்க்கு வந்து விசாஸை ஹோல்டு பண்ணது வந்து தொடர்ச்சியாக பாகிஸ்தானுக்கான நெகட்டிவான விஷயங்களாக பார்க்கப்படுது. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா வர டிசம்பர் 4 மற்றும் 5ஆம் தேதி, 4-5னா நெக்ஸ்ட் கம்மிங் வீக்கோட தேர்ஸ்டே ஃப்ரைடே வரும் இல்லையா? நான் மண்டே 1 தேர்ஸ்டே ஃப்ரைடே வரும். தேர்ஸ்டே ஆர் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா புட்டின் வந்து இந்தியாவுக்கு வராரு. புட்டின் யாருன்னு தெரியுமா? ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் வந்து இந்தியாவை விசிட் பண்ணுறாரு. இவர் இந்த டிசம்பர் 4-5 வரதுனால தான் சீக்கிரமாக அந்த SU-57 அவர் வரப்போ சில ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க, சில ப்ரோக்ராம்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி SU-57 ப்ரொடக்ஷனை அவர் ரிப்பன் கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை அவர் வந்து அந்த ப்ரொடக்ஷனோட ரிவ்யூவை பார்க்குற மாதிரியோ ஏதாச்சும் ஒரு ப்ராக்ரஸை கொண்டு போய் இருக்கிறதுக்காக தான் அந்த ரஷ்யா நாட்டோட அஃபிஷியல்ஸ் வந்து இங்கே அடிக்கடி ட்ராவல் பண்ணி வந்து அவங்களுடைய அம்பாசிடர்லாம் வந்து நிறையா ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் வந்து 50% SU-57 வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது, அந்த மாதிரி சில பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடுத்தடுத்து தகவல்கள் கொடுத்தாங்க, அடுத்தடுத்து மூமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பிரசிடென்ட் வர்றதுனால தான். ஸோ புட்டின் வந்து டிசம்பர் 4-5 இந்தியாவுக்கு வராரு.
இப்போ அடுத்த நியூஸ், இந்தியாவோட நியூக்ளியர் பவர் பிளான்ட் இப்போ ஒரு அணு உலை மூலயமா, நியூக்ளியர் பவர் பிளான்ட் மூலயமா நமக்கு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுற அளவு பார்த்தீங்கன்னா 8.8 ஜிகாவாட்டாக இருந்துக்கிட்டு இருக்கு. ரினியூவபிள் எனர்ஜியை வச்சு 500 ஜிகாவாட்டை கிரியேட் பண்ணணும், மேனுஃபேக்சர் பண்ணணுன்றது ஒன் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கோல். அதில் நியூக்ளியர் பவர் பிளான்ட் மூலயமா இப்போதைக்கு அட் ப்ரெசண்ட்டில் வந்து 8.8 ஜிகாவாட் வந்து கரண்ட்டை உற்பத்தி பண்ணுறாங்க. இதை வந்து இப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை ப்ரைவேட் செக்டாருக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. ப்ரைவேட் செக்டார்ஸும் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அமைச்சு அதில் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம கவர்மெண்ட்டுக்கு விற்பாங்க. அது மூலயமா இப்போ வந்து பணம் சம்பாதிப்பாங்க. இப்போ இதுவரை பப்ளிக் செக்டாராக மட்டும், கவர்மெண்ட் கண்ட்ரோல் மட்டும் இருந்த இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் செக்டார் வந்து ப்ரைவேட்டுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இதன் மூலயமா 100 ஜிகாவாட் இந்த நியூக்ளியர் பவர் மட்டும் வச்சு 100 ஜிகாவாட்டை அட்டைன் பண்ணணும், 100 ஜிகாவாட் ஆஃப் கரண்ட்டை அட்டைன் பண்ணணுன்றது கவர்மெண்ட்டோட கோலாக இருக்குது. அப்படி சோலார், விண்டு அப்படின்னு மற்ற எல்லா வே ஆஃப் ரினியூவல் எனர்ஜி வச்சும் டோட்டலாக 500 ஜிகாவாட் நியூக்ளியர்லேருந்து 100 ஜிகாவாட்டை வந்து அவுட்புட்டாக எடுக்கணுன்றது கவர்மெண்ட்டோட பிளானாக இருக்குது. அதுக்கான ஒரு ஸ்டெப்பாக ப்ரைவேட் செக்டருக்கும் இதை வந்து இந்த செக்டரில் அனுமதி கொடுத்துருக்காங்க, க்ரீன் ஃப்ளாக் காமிச்சிருக்காங்க. ஸோ வருங்காலத்தில் ப்ரைவேட் செக்டரில் யாராச்சும் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் போடுறாங்க அப்படின்னு தகவல் கிடைச்சா நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியாவில் வந்து பார்த்தா அப்படின்னா இந்தியாவோட ஆர்மியில், ஏர்ஃபோர்ஸில் MH-60R அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஹெலிகாப்டர் டைப்பு இருக்குது. அந்த டைப்போட சப்போர்ட்டுக்காக இப்போ இந்த ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு கேரண்டி வாரண்டி கொடுப்பாங்க இல்லையா. ஒரு லேப்டாப் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வாரண்டிஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் ஃபிசிக்கலான பிரச்சனை அப்படின்னா நாங்கள் சரி பண்ணி கொடுப்போம், சாஃப்ட்வேர் இஷ்யூனா சரி பண்ணி கொடுப்போன்ற மாதிரி ஒரு ஃப்ரீயாக சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ஒரு பர்டிகுலர் டைமுக்கு. இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட், அதாவது பர்டிகுலர் ஏர்ஃபோர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த MH-60R அப்படின்ற ஹெலிகாப்டர் ஃப்ளீட்டுக்கு மொத்தமாக அந்த மாடல் எத்தனை ஹெலிகாப்டர் இருக்கோ அத்தனை ஹெலிகாப்டருக்கும் சேர்த்து அதுக்கான சப்போர்ட்டாக சர்வீஸ் பண்ணுறதுக்கும் அதில் மேற்படி என்ன விஷயங்கள் பிரச்சனையான சரி பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்காக 7,999 கோடிக்கு அமெரிக்கா கூட டீல் போட்டிருக்காங்க இந்த ஃப்ளீட்டோட சப்போர்ட்டுக்காக, சப்போர்ட் யூனிட்டாக. ஓகே. ஸோ இந்த அமெரிக்கா கூட போட்ட டீல் மூலயமா நம்ம MH-60R அப்படின்ற அந்த மாடல் ஹெலிகாப்டர் ஃப்ளீட்டுக்கு தேவைப்படுற மெயின்டெனன்ஸை வந்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸை வந்து சேவ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து யூபியில் வந்து பார்த்தா அப்படின்னா 5வது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை வந்து அப்கமிங் December 15th அன்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதோட யூபியில் இது வந்து 5வது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ இந்தியாவில் 5 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கொண்ட ஒரே ஒரு ஸ்டேட் யூபி தான். எதுக்கு அவ்வளோ அங்கே நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குதா? தேவைகள் இருக்கு. இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஏர்போர்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட் வைடாக இருக்க எல்லா பீப்புளும் அந்த ஒரு ஏர்போர்ட்டுக்கு வருவாங்க. அந்த ஒரு ஏர்போர்ட்டுக்கு வரணும் அப்படின்னா அப்போ டிராஃபிக் ஆகுதுல ஒரு இடத்துல. இப்போ டைவர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டிலே சென்னையில் மட்டும்தான் ஏர்போர்ட் இருக்குது அப்படின்னா மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி அப்படி எல்லா இடத்துல இருந்தும் மக்கள் அங்கே அந்த ஏர்போர்ட்டுக்கு போகணும். ரயில்வே மூலயமாவோ, ப்ரைவேட் மொபிலிட்டி மூலயமாவோ, ட்ரெயின்ஸ், பஸ் மூலயமாவோ எல்லா மக்களும் அங்கே போகிறப்போ கூட்ட நெரிசல் அதிகமாகுது. இப்போ டைவர்ட் பண்ணி சென்னையில் ஒன்று, கோயம்புத்தூரில் ஒன்று அப்படின்ற பட்சத்தில் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் கோயம்புத்தூர் வந்துடுறாங்க, சென்னைக்கு பக்கத்துக்குலாம் சென்னைக்கு போகிறாங்க. இப்படி ஒரு பக்கமும் ஏர்போர்ட்டை பிரிக்கிறப்ப கூட்டம் ஒரே இடத்துல சேராது. யூபி வந்து ஒரு நிறையா மக்கள் தொகை கொண்ட ஒரு ஸ்டேட். இப்போ இந்த இடத்துல ஏர்போர்ட்ஸை பலவிதமாக பிரிக்கிறதுனால மேற்படி வந்து இப்போ டெல்லிக்கே எல்லாரும், இப்போ டெல்லியில் மட்டும் தான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது, மற்ற நாடுகளுக்கு போகிறதுக்கு டெல்லிக்கு மட்டும் தான் போகணுன்னா எல்லாரும் டெல்லிக்கு வருவாங்க லோக்கல் ஃப்ளைட் எடுத்து. இப்போ டெல்லிக்கு மட்டும் தான் போகணும் அவசியம் கிடையாது. யூபிக்கு பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க யூபிக்கே போய் அங்கேருந்து வெளியே போயிடுவாங்க. பர்டிகுலராக ஏன்னா டெல்லியில் இருக்க இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து 157 நாடுகள் கூட கனெக்ட் ஆகும்.
யூபியில் அத்தனை நாடுகள் கூட கனெக்ட் ஆகுதான்னு தெரியாது. பர்டிகுலராக யூபியிலேருந்து போக முடியாத நாடுகளுக்கு போகணும் அப்படின்னா டெல்லிக்கு போக வேண்டிய தேவை வரும். பட் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகலாம் அப்படின்னா டெல்லிக்கு போக தேவையில்ல. அப்போ டெல்லிக்கு வர கூட்டத்தை ரெடியூஸ் பண்ணலாம். இதன் பொறுத்து தான் சென்னையில் ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆக்சுவலி இருக்கு. இதெல்லாம் புரியுது. ம் ஆனா அத பிரிச்சு பிரிச்சு குடுக்கலாம். யூபிலயே 5 இருக்குதுன்னா என்ன விஷயம்னு கேக்குறேன் நானு. இல்லை, இப்போ நொய்டான்றது ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். 5மே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கிடையாது. நொய்டால கட்டுப்பட்டிருக்க இது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு. மற்ற நாளும் ஏர்போர்ட்ஸ், மொத்தமாக 5 ஏர்போர்ட்ஸ் கொண்ட ஸ்டேட். ஓ, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சொல்லிட்டேன், 5 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சொல்லிட்டேனா? ஆமா, அப்படிதான் சொன்னேன். ஓகே, நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ளோவில் 5ஆவதுன்றதுக்கு 5ன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆமாப்பா, 5 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான்ப்பா. ஆ, 5 இது இல்லை, 5மே 5 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான். இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கிறதுக்கு என்ன அவ்வளோ தேவை இருக்கான்றேன். மேபி இந்த கேள்விக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனை ஃப்யூச்சரில் பார்க்கலாம். நான் அதை நோட் பண்ணி வச்சுக்கிறேன். மேபி இது கன்ஜஸ்டான ஏரியான்னு தெரியும். பட் 5மே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ன்றது லிட்டில் பிட் ஷாக்கிங் தான். பட் நான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் படிச்சுட்டு நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம அடுத்த நியூஸுக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா நேஷ்னல் கோரல் ரீஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பவளப்பாறைகள்லாம் இருக்கு இல்லையா? இப்போ நிலத்துல காடுகள் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடியது தான் கடல்ல இந்த பவளப்பாறைகள் அப்படின்றது. இந்த பவளப்பாறை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை பத்தின ஒரு ரிசர்ச் சென்டரை இப்போ இந்தியா அமைக்க போறாங்க. இதுக்கான இடங்களை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. எந்த இடத்துல அமைக்கலாம் அப்படின்னா, ஆல்ரெடி முன்ன பார்த்தோம், ஒரு 6000 மீட்டருக்கு கீழே ஒரு அண்டர் ஓஷன் ரிசர்ச் சென்டர் அமைக்க போறதா சொல்லியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியா இந்த கோரல் ரீஃபுக்கான ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டும் அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான இடம் தேர்ந்தெடுத்துட்டு மேற்படியான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. நம்ம அதுக்கான தகவல் கிடைக்கிறப்ப அதை பத்தி பார்ப்போம். கோரல் ரீஃப் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, நம்ம நிலத்துல உருவாகிற ஆக்சிஜனை விட கடல்ல உருவாகிற ஆக்சிஜனோட அளவு அதிகம். இப்போ ஒரு 5th ஒரு 3ல் 2 பங்கு கடல்ல இருந்து உருவாகுது, 1 பங்கு ஆக்சிஜன் தான் நிலத்துல உருவாகுது. ஸோ அந்த அளவுக்கு ஹை அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் கடல்ல உருவாகுது. அதுக்கு முக்கியமான ஒரு பார்ட்டா பிளே ஆகுது பார்த்தீங்கன்னா கோரல் ரீஃப். ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த கோரல் ரீஃபோட பாதிப்புகள் நிறையவே நடந்திருக்கு. இந்த ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோரல் ரீஃப் ஃபுல்லாக செத்துருச்சுன்னா கம்ப்ளீட்டாக ஒயிட் கலர் ஆயிரும். ஒரு ஹியூமன் இறந்துட்டா எப்படி எலும்பு கூடுகள் எல்லாம் வெள்ளையா தெரியுமோ, அந்த சதையெல்லாம் கரைஞ்சி எலும்பு கூடுகள் தெரியுமோ, அந்த மாதிரி கோரல் ரீஃப் செத்துருச்சு அப்படின்னா அதில் இருக்க அந்த அந்த பிக்மெண்ட்ஸ், கலர்ஃபுல் பிக்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபேட் அவுட் ஆகி கம்ப்ளீட்டாக ஒயிட் வாஷ் ஆன மாதிரி ஆயிரும். அதுக்கு பேர் ப்ளீச்சிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ளீச்சிங் ப்ராசஸ் நிறைய இடத்துல அங்கங்கே பார்ட்டாக ஹியூமனோட இன்டர்ஃபேரன்ஸால் நடக்குது. அப்படின்றதுனால இதை எப்படி சரி பண்ணலாம், இதுக்கான ஆல்டர்னேட் சொல்யூஷன்ஸ் என்னன்றதுக்காக இந்த ரிசர்ச்சில் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்காக அமைக்கப்பட போகிறது தான் இந்த நேஷ்னல் கோரல் ரீஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட். நம்ம அடுத்த நியூஸுக்கு போகலாம். இப்போ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக பார்த்துருந்தோம், இந்தியா டிபெட்டை விட்டு, அதாவது இந்த ஏசியா காண்டினை விட்டு விலகுது அப்படின்னு. இந்தியா சப்காண்டினோட அந்த பிளேட் ஏசியா சப்காண்டின் விலகி போக போகுது அப்படின்னு முன்ன ஒரு டேட்டாவில் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம தான் இந்தியா லேண்ட்மாஸ் ஏசியா கூட போது தான் ஹிமாலயஸ் கிரியேட் ஆச்சு. இப்போ இது ரிவேஸ் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் அதிகமாக எர்த்குவேக் வரலாம் அப்படின்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட 61% ஆஃப் லேண்ட்மாஸ் எர்த்குவேக் ஜோனுக்குள்ளே வருது. அதுலேயும் ஹிமாலயன் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் எர்த்குவேக் ஜோனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப டேஞ்சர் அதிகம். ரெட் ஜோன்,
இந்த ரெட்டு எல்லோ க்ரீன் பிரிப்பாங்க இல்லையா, ஹிமாலயன் வந்து அந்த ஹிமாலயா ரேஞ்ச் வந்து ரெட் ஜோனில் இருக்குது. அந்த 61% ஆஃப் அந்த டோட்டல் இந்தியா லேண்ட் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயஸும் சேர்த்து எல்லோ ஜோனில் வருது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஒசூரில் வந்து டாட்டாவோட ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பிளான்ட் ஒன்று இருக்குது, ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஒன்று இருக்குது, ஐஃபோன் அசம்பிளி யூனிட் ஒன்று இருக்குது. அந்த யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட 60,000 பேர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து இன்னொரு 15,000 பேரை எக்ஸ்ட்ரா ஒர்க் ஃபோர்ஸ் கொடுத்து 60,000 பேர் வேலை செய்கிற இடத்துல வந்து இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 15,000 பேர் ஒர்க்குக்கு எடுக்கிறாங்களாம். ஸோ இப்போ இன்னொரு 15,000 பேருக்கு புது வேலை வாய்ப்பு அங்கே உருவாக்குறாங்க. இந்த கவர்மெண்ட் வேலை வாய்ப்பை உருவாக்குறோம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதுதான் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பண்ணுறப்ப அனௌன்ஸ் பண்ணுவாங்க. லே ஆஃப் பண்ணாலும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இத்தனை பேர் லே ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, ஒடிஷா ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேஃபர்ஸ் அப்புறம் இங்கட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட்டை வந்து அமைக்கிறாங்க. கம்பெனி இண்டஸ்ட்ரி 10,000 கோடி மதிப்பிலான இண்டஸ்ட்ரியை அங்கே ஒடிஷாவில் வந்து பில்ட் பண்ண போகிறாங்க, இங்கட் அண்ட் வேஃபர் மேனுஃபேக்சரிங். ஸோ இதன் மூலிமா அந்த சீட்டான மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சான் பிரான்சிஸ்கோவில் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு ஸ்பிரிட்ஸ் காம்படிஷன் சொல்லி நடத்தியிருக்காங்க இந்த 2025. இது என்ன அப்படின்னா, இந்த மதுபானங்களுக்கான ஒரு காம்படிஷன். யாரோட மதுபானம் நல்லா இருக்கு, அவங்க சில ரெஃபரன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, சில க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. அதன் பிரகாரம்லாம் யாரோட எந்த கம்பெனியோட மதுபானங்கள் சிறந்த இடத்த பிடிச்சிருக்குன்னு சொல்லி லிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காம்படிஷன் தான் அந்த ஸ்பிரிட்ஸ் காம்படிஷன் சான் பிரான்சிஸ்கோவில் நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎவால் அப்படின்னு நினைக்கிறேன், DYAVOL அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்காட்ச் அப்படின்ற இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு இந்தியாவோட பிராண்டு. இது வந்து இந்தியாவில் ஷாருக் கான் ரன் பண்ணக்கூடிய ஒரு பிராண்டு. அவங்க ஷாருக் கான் இதில் ஒரு முக்கியமான ஒரு இன்வெஸ்டராக இருக்கார். பட் அப்பார்ட் தட் இந்தியனோட கம்பெனி சொல்லிக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த வேர்ல்டு பெஸ்ட்டு ஸ்காட்ச் அப்படின்ற டைட்டில் வந்து நீங்கள் வாங்கியிருக்காங்க. 2025க்கான பெஸ்ட் ஸ்காட்ச் அப்படின்ற டைட்டில் வாங்கியிருக்காங்க. இப்போ அன்ஆர்மடு வெஹிக்கல் வந்து ரொம்ப சகஜமாக ஆயிடுச்சு. ட்ரோன், அன்ஆர்மடு ஏரியல் வெஹிக்கல் அப்படின்றது ட்ரோன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போயிருக்கு. லக்னோவில் வந்து கலாம் லேப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லேப் இருக்குது. அந்த லேபில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் நியர் யூஏஏ வந்து ப்ரோட்டோடைப்பை கொண்டு வந்திருக்காங்க. இது கிட்ட ஸ்பேஸுக்கு பக்கமாக போயிட்டு வரும், அந்தளவுக்கு மேலே போயிட்டு வரும் அப்படின்றதுக்கு இது இப்போ குறிப்பிட்ட ஏர்க்ராஃப்ட் வந்து பார்த்தா அப்படின்னா குறிப்பிட்ட ஹைட்டு தான் போகும். இப்போ இந்த யூஏஇ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாட்டோஸ்பியர்னு சொல்லுவோம், டாப் ஸ்பீடாக தான் நினைக்கிறேன், நியர் ஸ்பேஸ் அது வரை ட்ராவல் பண்ணிட்டு ரோம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படின்னா இப்போ அதை வச்சு சேட்டலைட்லாம் அனுப்பிக்கலாமா? இல்ல ட்ரோன் அப்படின்றது சேட்டலைட் லான்ச் பண்ற அளவுக்கான கெப்பாசிட்டி கொண்டது. ட்ரோன்றது இப்போ நீங்க நம்ம கல்யாணத்துலாம் ட்ரோன் விடுறாங்கல்ல, இல்ல சின்ன லெவல், சின்ன சைஸ், எப்பா ஒரு ட்ரோனுக்கு ஒரு 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி தான்ப்பா இருக்கும். இது வந்து கண்காணிப்புக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், ஸ்டெல்த்துக்காக பயன்படுத்தக்கூடிய விஷயம், பார்டரை சர்வே பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய விஷயம். இப்போ வந்து இதுவரை ட்ரோன் ஆன்டி ட்ரோன் மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ட்ரோன் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு தான் பறக்கும், அதை டார்கெட் பண்ணி அதை கண்டுபிடிச்சி டார்கெட் பண்ணுறதுக்கு தான் மிசைல் வச்சுருப்பாங்க. இப்போ இது அவ்வளோ ஹை ஆல்டிடியூட்ல போகுது அப்படின்னா அந்த ரேடாரில் மாட்டாது. அப்படியே மாட்டினாலும் அந்த ஆன்டி மிசைல் வந்து அந்த அளவுக்கு அந்த ஹைட்டு போய் அதை நியூட்ரலைஸ் பண்ணுற அளவுக்கான கெப்பாசிட்டியோடு இருக்கணும். அப்போ தான் அந்த மிசைல் அந்த ட்ரோனை வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ண முடியும். அப்படி அந்த கெப்பாசிட்டி அந்த மிசைலுக்கோ அந்த ரேடாருக்கோ இல்லை, ஒரு சர்ஃபேஸில் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரையும் தான் மேலே வந்து வானத்தை வந்து அது கண்காணிக்கும் அப்படின்னா அந்த 2 கிலோமீட்டருக்கு மேலே
இது பறக்கிறப்ப அந்த ரேடாரை வராதுல்ல. அப்போ இன்னொரு நாட்டுக்குள்ளே பூந்து அந்த நாட்டில் என்ன நடக்குது, அந்த ஆர்மியோட தளவாடங்கள்லாம் எங்கே இருக்குன்றதை நோட்டம் விட முடியும். நம்ம நாட்டு பார்டரை அந்த ஹை ஆல்டிடியூட் வந்து நோட்டம் விட முடியும். இதுக்கான பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்தியாவோட நேவி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கமிஷன் வார்ஷிப் வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஒரு வார்ஷிப்புக்கும் ஒரு ஒரு மாடல் பேர் வச்சுருப்பாங்க. அந்த மாடல் பேரை எத்தனாவது நம்பர் அப்படின்னு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீல்கிரி கிளாஸ், முன்ன வந்து மாஹி கிளாஸ்ன்னு பார்த்துருப்போம். லாஸ்ட்டு ஷிப்பு வந்து கமிஷன் பண்ணப்போ அது வந்து மாஹி கிளாஸ்ன்னு பார்த்தோம். இது வந்து நீலகிரி கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாடலில் வந்து ஃப்ரிகேட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அது வந்து இந்தியன் ஆர்மியில் வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க நேற்று. ஸோ இன்னும் 4 இந்த நீலகிரி கிளாஸ் மாடலில் இன்னும் 4 வார்ஷிப் வந்து இன்னும் ஆர்டர் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு ஒரு ஷிப்பாக கம்ப்ளீஷன் ஆகுறப்ப கமிஷன் பண்ணிப்பாங்க. ஸோ இந்தியாவோட ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தா அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் கிட்ட அவங்களோட ஸ்பேஸுக்கான பட்ஜெட்டை வந்து மல்டிப்ளை பண்ண சொல்லி 3 ஃபோல்டு, இப்போ ஒரு ஒரு 1,00,000 கோடி கொடுக்குறாங்கன்னா அதை 3 லட்சம் கோடியே மாற்றுங்கன்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஒதுக்கக்கூடிய பட்ஜெட்டை ட்ரிபிள் பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒதுக்குற பட்ஜெட்டில் வி கேன் இந்த அளவு அச்சீவ் பண்ண முடியுதுன்னா, இப்போ ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ்க்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா இன்னும் அடுத்த லெவலுக்கு ரீச் பண்ண முடியும். ஸோ இது நெக்ஸ்ட் பட்ஜெட்டில் இதுக்கு எந்த அளவு ஒதுக்குறாங்கன்றதை நம்ம பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுறப்ப பார்ப்போம். என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்கன்றத நெக்ஸ்ட் பட்ஜெட்டில் கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கான இன்டர்நேஷனல் இந்தியன் எபிசோட்குள்ள இவ்வளோ தான் தகவல்கள். இதில் உனக்கு பிடிச்ச தகவல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அந்த ஆதார் விஷயம்தான். நைஸ். ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்பேஸ் நியர் யூஏவின்றது பிடிச்சிருந்துச்சு. ஸோ இன்றைக்கான இன்டர்நேஷ்னல் இன்லேண்ட் எபிசோடில் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு எபிசோடில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.